நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ஐபிஎல் 2024ஓட மேட்ச் 7ஓட ரிவ்யூ தாங்க. எஸ், சிஎஸ்கே வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் இன் சேப்பாக் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ஹியூஜ் மார்ஜின் வித்தியாசத்தில் சிஎஸ்கே குஜராத் டைட்டன்ஸ் அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 63 ரன்ஸ் வித்தியாசத்தில் தோக்கடிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ரன் ரேட்டும் எங்கேயோ எகிரிடுச்சு. அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பாயிண்டடாக இருப்பாங்க. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா கொஞ்சமாவது அவங்க ஒரு சேசிங்கில் ஒரு ஃபைட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, பட் இந்த அளவுக்கு ஒரு மீக் சரண்டராக இருக்கும் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. சிஎஸ்கே கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணிட்டாங்க இந்த கேம், அதில் பேச்சே கிடையாது. ஸோ என்னோட போன ரிவ்யூவிலே நான் சொல்லியிருந்தேன் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளாட்னா இட்ஸ் பெட்டராக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஐ திங்க் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் டாஸ் வின் பண்ணியிருந்தா கூட சேசிங் தான் எடுத்திருப்பேன்ற மாதிரி சொன்னார். பட் என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இன் சென்னை இன் சேப்பாக் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடி ஒரு நல்ல ஸ்கோர் செட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வின் பண்ணலாம். அது எஸ்பெஷலி ஜிடி மாதிரி டீமோட ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடுறது இன் சேப்பாக் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் பிகாஸ் தே ஹேவ் சம் குட் ஸ்பின்னர்ஸ். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் இருக்கார், ஒரு பக்கம் ரஷீத் கான். செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சில் கொஞ்சம் அந்த ஒரு கிரிப் இருக்கும், ஆர் கொஞ்சம் அந்த ஸ்லோனஸ் இருக்கும், அதை பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க எஃபெக்டிவாக. அது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவாக வந்து அமைய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு 200 ரன் 190 ரன் அடிச்சிங்கன்னா ஆப்வியஸ்லி சேசிங் டீமுக்கு அது ஒரு டஃப்பாக தான் இருக்கும். ஒரு விதத்தில் பாசிட்டிவாக வந்து முடிஞ்சது சிஎஸ்கேக்கு. அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்குங்க. போன மேட்ச் மும்பையோட வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் நோவேர் வந்து வின் பண்ணாங்க. பட் இந்த மேட்ச்சில் கிளியராக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. சுப்மன் கில் ஆஸ் அ கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாருன்றது தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை கண்டிப்பாக என்னோட ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். பட் அது போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்மளோட வீடியோவில் டெஃபினட்டாக இந்த ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க, நான் வந்து வாட் செக்மெண்ட் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ கெத் பேட்ஸ்மேன் ஆஃப் த டே டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிவம் தூபேங்க. ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸு. பட் எனக்கு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருந்தது. கெத் பேட்ஸ்மேன் ஆஃப் த டே எனக்கு வந்து ரச்சின் ரவீந்திராவும் செம்மையாக விளையாடினாரு. பட் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சிவம் தூபே கொடுப்பேன். ஏன்னா ரச்சின் சூப்பராக ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிட்டார். பட் இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ரன்ஸ் தேவைப்பட்டுச்சு சிஎஸ்கேக்கு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் தூபே பியூட்டிஃபுல்லாக விளையாடினார். ஏன்னா ஒரு பக்கம் அஜிங்கியா ரஹானே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தார். இது ஒரு பக்கம் கெய்க்வாடும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ளூவெண்ட்டாக விளையாடலை. அண்ட் இன்னொரு பக்கம் டேரல் மிச்சல் ஆப்வியஸ்லி டைமிங் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 19 பால் அவர் வந்து ஒரு 50 போட்டார், வாய்ப்பே கிடையாது. எஸ்பெஷலி அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்தோடனே ஒரு 2 6 விட்டார் பாருங்கள் சாய் கிஷோரை. அது அப்படியே க்ரௌடோட அந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஹி ஹஸ் செட் த மேட்ச் ஆன் ஃபயர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வந்தோடனே 2 பால் 6னா பார்த்துக்கோங்க. அப்படியே க்ரௌடெலாம் அப்படியே பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே வந்து தூபே வேற லெவல் நீன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ போன மேட்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக விளாட்னாலும் நின்று கேமை முடிச்சு கொடுத்துட்டு போனார். இந்த மேட்ச்லேயும் ஒரு சூப்பர் இன்னிங். ஸோ சிவம் தூபே அவரோட லெவல் இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்குது சிஎஸ்கேல, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா சிவம் தூபே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெத்து பவுலர் ஆஃப் த டே. ஸோ கெத்து பவுலர் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 பேருக்கு கொடுக்குறேங்க. ஏன்னா ஆப்ஷனே கிடையாது, 2 பேருக்கு கொடுத்தே ஆகணும். அதுக்கு ரீசன் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் தீபக் சஹர். முதல் 2 பேட்ஸ்மேன் அவுட் ஆகுனது நியூ பாலில் ஜென்ரலாக தீபக் சஹர் விக்கெட் எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே முக்கால்வாசி மேட்சஸ் வின் பண்ணுவாங்க. அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சுப்மன் கில் விக்கெட் அண்ட் சாஹா ஜென்ரலாக சிஎஸ்கேவோட நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஒரு 40-15 பயங்கரமாக அடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். பட் 2 பேரோட விக்கெட் எடுத்தது டேம் க்ரூஷலாக இருந்தது சிஎஸ்கேக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் துஷார் தேஷ்பாண்டே லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே புவராக போட்டார். பட் இந்த மேட்ச் நல்லா கம்பேக் தான் சொல்ல முடியும். அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் இருந்த 2 இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் டேவிட் மில்லர் அண்ட் அஸ்மத்துல்லா ஓமர் சாயோட விக்கெட் எடுத்தார். ஸோ ஆப்வியஸ்லி கெத்து பவுலர் ஆஃப் த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் போத் தீபக் சஹர் அண்ட் துஷார் தேஷ்பாண்டேக்கு கொடுக்குறேன். ஸோ ஆல்ரவுண்டர் ஆஃப் தி மேட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க இருந்தது. எஸ், டேரல் மிச்சல். என்னதான் ஒரு 21 பால்ஸ் 24 ரன்ஸ் அடித்தாலும் போலிங்கில் ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடச்சிது. அண்ட் போட்டு ஃபஸ்ட் ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் விக்கெட் ஆஃப் விஜய் சங்கர் எடுத்தார். ஏன்னா அப்போ தான் விஜய் சங்கர் ஒரு ஸ்கொயர் லெக்கில் ஒரு பொட்டால்னு ஒரு புல் ஒன்று அடித்தார், ஒரு ஃப்ளாட் 6 வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் டேஞ்சரஸாக இருந்தார். ஸோ அந்த விக்கெட் ரொம்பவே க்ரூஷுவல். கண்டிப்பாக தோனியோட கேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம பாராட்டணும். ஏன்னா முக்கியமாக அது ஒரு டஃப்பான கேட்ச். பட் ஸ்டில் டேரல் மிச்சல் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் மேபி அவர் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணாமல் 21 பால்ஸ் 24 அடித்தாலும் போலிங் போட்டு அந்த ஒரு விக்கெட் எடுத்தது எனக்கு தெரிஞ்சு அவர் தான் ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச். அது வந்து பார்த்தீங்கன்னா டஃப்புங்க. ஒன்ஸ் அகேன் இதுவும் டஃப்புங்க. ஏன்னா ஒரு பக்கம் அஜிங்கியா ரஹானே சரியான கேட்ச்சு, ஒரு பக்கம் எம்எஸ் தோனி அவரு ஒரு செமையான கேட்ச்சு. ஸோ 2மே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் தான் கொடுப்பேன் 2 பேருக்குமே. ஏன்னா 2மே க்ரூஷுவல் கேட்ச்சு.
ரொம்பவே சூப்பராக எடுத்தாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. ஏன்னா தோனிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாக அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் ஆகி அவர் கேட்ச் எடுத்தது பெரிய விஷயம் இந்த ஏஜில். அண்ட் இன்னொரு பக்கம் அஜிங்கர் ரஹானே பால் வந்து அப்படியே ஸ்லைடு ஆகுது. அட் த சேம் டைம் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாலுக்கு போய் எடுத்தார். சரியான ரிஃப்ளெக்ஸ் தான் சொல்ல முடியும். ஸோ ரெண்டு கேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஃபீல்டிங் மூமெண்ட் ஆஃப் த டே. ஸோ சொதப்பல் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ஒன்று சொல்லுவேன். சாய் சுதர்ஷனோட இன்னிங்ஸ் 31 balls 37. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் மேட்ச்சே அவர் கொஞ்சம் 115 120 ஸ்ட்ரைக் ரேட் தான் விளாட்றாரு. பட் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வயர்ட் ரேட்டே ஸ்டார்டிங்லேருந்தே 10 runsக்கு மேலே இருக்குது. அப்படின்னும் போது ஒரு நம்பர் 3 பேட்ஸ்மேனோட ஸ்ட்ரைக் ரேட் அட்லீஸ்ட் மினிமம் 150 இருக்கணும். பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 115 120லேயே விளையாடிட்டு இருந்தார். வேற ஆப்போசிட்டில் பேட்ஸ்மேன்ஸ்க்கு ரொம்பவே ப்ரெஷர் ஆகி அவங்களும் விக்கெட்ஸ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சாய் சுதர்ஷன் கொஞ்சம் அவரோட கேமை அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போனோம். மேபி லாஸ்ட் இயர் அவருக்கு வந்து ஃபென்டாஸ்டிக்காக அமைஞ்சிருக்கலாம். பட் இந்த இயர் ஃபஸ்ட்டு 2 மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரு கொஞ்சம் குயிக்காக ஸ்கோர் பண்ணுறதுல பயங்கரமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு. அதுதான் உண்மையான ஒரு ஃபேக்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சொதப்பல் ஆஃப் த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷனோட அந்த 31 of 37 runs. ஸோ த ஃபைனல் இம்பார்ட்டன்ட் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். ஸோ அந்த மூமெண்ட் எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்துருச்சுங்க. எஸ், ரச்சின் ரவீந்திரா விளாட்ன அந்த ஒரு கேமியோ அல்டிமேட்டாக இருந்தது. பவர் பிளேலே கிட்டத்தட்ட 65 ரன்னுக்கு மேலே அடிச்சு கொடுத்துட்டாரு. அதோட உங்களுக்கு என்னங்க வேணும்? ஏன்னா அந்த டைம்லேயே ஆல்மோஸ்ட் ஜிடி கையிலேருந்து மேட்ச் போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது வந்து நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். பட் மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அதை ஓவராலாக நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். பட் அப்போவே என்ன தோணுச்சுன்னா, ஓஹோ செம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டாரு. ஸோ 200 கன்ஃபார்ம் சிஎஸ்கே அடிப்பாங்கன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அவர் அந்த மொமெண்டம் அடிச்சு கொடுத்தோன்னே என்ன ஆச்சுன்னா, அடுத்த வர சிஎஸ்கே பேட்ஸ்மேன் சிவம் துபே தாறுமாறாக விளாட்னாரு. பட் மற்ற பேட்ஸ்மேன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. பட் ஸ்டில் 2-3 ஓவர் ஸ்லோவாக விளாட்னாலும் ஆல்ரெடி ரச்சின் ரவீந்திரா 10 runsக்கு மேலேயே வந்து அடிச்சு கொடுத்துட்டு போனதுனால அந்த ரன் ரேட் அப்படியே மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஆப்வியஸ்லி த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா இனிஷியல் அசால்ட்டு தான். அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஒரு ஸ்டெப்பு ஃபர்தர் மேலேயே போயிட்டாங்க. ஸோ அவார்ட் செக்ஷன்ஸ்லாம் ஒரு பக்கம் முடிச்சிட்டோம். இப்போ முக்கியமான மெயின் ரிவ்யூக்குள்ளே வருவோம். எஸ், இந்த டாஸை வின் பண்ணது சுப்மன் கில். ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சேசிங் எடுத்தார். நான் ஏற்கனவே என்னோட ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன், சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் விளாட்னா தான் பெட்டரான ஒரு விஷயம். ஏன்னா சேப்பாக் கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஈவன் தோ போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட சேசிங்கில் வின் பண்ணாலும் மெயினாக குஜராத் டைட்டன்ஸ் மாதிரி டீமோட வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு பேட் ஃபர்ஸ்ட். ரீசன் நான் சொல்கிறேன், ஏன்னா சென்னை சேப்பாக்கில் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லைட்டாக அந்த க்ரிப் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸ்பின் பெருசாக இல்லைனா கூட அந்த ஸ்லோனஸ் இருக்கும். அதை பயங்கரமாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவாங்க சாய் கிஷோரும் இவரும் ரஷித் கானும். ஸோ அந்த ஒரு ரிஸ்க் ஆக்சுவலாக சிஎஸ்கே எடுக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் சிஎஸ்கே விளாடும் போது என்ன ஆகுனா, நீங்கள் ஒரு டார்கெட் செட் பண்ணி கொடுத்துட்றீங்க. வேற நம்ம ஸ்பின்னர்ஸ் ஆர் நம்மளோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அந்த கட்டர்ஸ் அந்த மாதிரி ஸ்லோ டெலிவரிஸ் போட்டு டாமினேட் பண்ணலாம். அதுதான் எக்ஸாக்டாக நடந்துச்சு. என்னதான் ருத்ராஜ் கைக்வாட் டாஸ் வின் பண்ணியிருந்தாலும் போலிங் எடுத்திருப்பாரு. பட் நெவர்தெலஸ் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் தான் சொல்ல முடியும். ஹோப் இனி வர சென்னை மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் வந்து கொஞ்சம் பிச்சஸ் போக போக ஸ்லோ ஆகும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறது பெட்டரான ஒரு விஷயம் தான். அந்த வகையில் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா 206 for 620 overs போஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் முதல்ல ரச்சின் ரவீந்திரா ஒரு ஃபென்டாஸ்டிக் 40 runs. என்ன அடிங்க, அதாவது பவர் பிளேல அடிச்சு குவிஸ்டர். அதாவது ஃபஸ்ட்டு 6 overs 65க்கு மேலே. ஸோ அந்த ஒரு இனிஷியல் பர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ரொம்பவே உதவுச்சு. அண்ட் வே அவர் அடித்த விதம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. க்ளீன் ஷாட்ஸுங்க எல்லாமே, சும்மா ஏடா கூடமா அடிக்கிறது கிடையாது. க்ளீனாக ஆனார், ரொம்ப டேஞ்சரஸாக இருந்தார். இன்னும் ஒரு 2-3 ஓவர் இருந்திருந்தாருன்னா வேறு லெவலில் போயிருக்கும். 100 run 8 ஓவர்லேயே அடிச்சிருப்பாங்க சிஎஸ்கே. பட் அன்லக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டெம்பிங் ஆகிட்டார். பேட்டில் பட்டு கீப்பர் கையில் போயிடுச்சு. ஒரு ரன் எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணார். பட் அவுட் ஆகிட்டார். பட் நெவர்தெலஸ் தாறுமாறான ஒரு இன்னிங்ஸ்ங்க, உண்மையாக சொல்லியே ஆகணும். அண்ட் தட் இஸ் ஒன் சைட். எஸ், இன்னொரு சைட் ருத்ராஜ் கைக்வாட் அவரும் வந்து ஒரு 46 runs of 35 balls அடித்தார். அவருக்கு ஒரு லைஃப் கிடச்சிது 1 run இருக்கும் போது. ஈஸி கேட்ச் சாய் கிஷோர் விட்டுட்டார். அண்ட் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜும் ஒரு 46 runs இருக்கும் அடித்தார். ஸோ இட் வாஸ் யூஸ்ஃபுல் இன்னிங்ஸ். டிப்பிக்கல் ருத்ராஜ் இன்னிங்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 50 அடிச்சுட்டு அப்படியே ஒரு விஸ்வரூபம் எடுப்பார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 46ல் அவுட் ஆகிட்டார். அஜிங்கர் ரஹானே நாட் இஸ் டே. ஆப்வியஸ்லி ரன் பால் கேம் அவரோட பெஸ்ட் கேம் இது இல்லை, அது கன்ஃபார்மாக தெரியும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் துபே உள்ள இறங்கினோடனே ஃபஸ்ட்டு 2 பாலே 6 சாய் கிஷோரை அல்டிமேட்டாக இருந்துச்சு அந்த மூமெண்ட்டு. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து சிவம் துபே ஸ்பின்னர்ஸை டாமினேட் பண்ணுறாருன்றது ஒரு எடுத்துக்காட்டு அந்த மூமெண்ட் தான். 2 பாலுமே வந்து 6 அடித்தோடனே டாண்டா இவன் கெத்துறான், இவன் கிட்ட சும்மாலாம் வேலைக்கு ஆகுதுன்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் சிவம் துபே நல்லா விளாட்றாருன்றதான் உண்மையான ஒரு விஷயம். இந்த வருஷம் இன்னுமே அடுத்த ஒரு 2 லெவல் தாண்டி வந்து விளாட்றாருங்க. போன வருஷம் செம்மையாக விளாட்னாரு, ஸ்பின்னர்ஸ் ஆனார். ஆனால் பவுன்சர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனார். ஆனால் இந்த வாட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் நல்லா பெட்டராக விளாட்றாரு சிவம் துபே. ஸோ நிஜமாகவே ஒரு டேஞ்சரஸ் பிளேயருங்க அவர், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது.
ஒரு மேட்ச் வினிங் 50 odd runs அடிச்சு கொடுத்து தான் போனார் சிஎஸ்கேக்கு அந்த டைமில். ஏன்னா ஒரு பக்கம் அஜிங்கர் ரஹானே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தார், ஒரு பக்கம் டேரல் மிச்சல் 20 balls 24 ஆப்வியஸ்லி ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள். பட் தூபேவோட இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அந்த ரச்சின் ரவீந்திரா ஸ்டார்ட் கொடுத்துட்டு போனார்ல அந்த மொமெண்டம் அப்படியே மெயின்டைன் பண்ண வச்சுது. அண்ட் எஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி வந்து ஒரு கேமியோ விளாண்டாரு, முதல் முறையாக சிஎஸ்கேக்கு பேட்டிங் விளாண்டாரு. அவர் மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆப்வியஸ்லி அதிகமாக இருக்குங்க. ஏன்னா அவர் 8 கோடிக்கு மேலே கொடுத்து எடுத்துட்டாங்க ஆப்ஷனில். அப்படின்னும் போது அவரோட கேம்லாம் எடுத்து பார்த்தா டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ஒரு ரைட் ஹேண்டர் சுரேஷ் ரெய்னான்னு சொல்கிறாங்க. அவரோட கேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது, நல்லா க்ளீனாக அடிப்பார். ரீசெண்டாக ட்ரிபிள் செஞ்சுரி கூட போட்டிருக்காரு Under 23 மேட்ச்சில். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை முதல் பால்லேயே அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணார் தான் நம்ம சொல்லி ஆகணும். சும்மா இறங்கி விட்டாது பாருங்க, ஒரு மிடிகேட்டில் 6 ரஷீத் கானை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. திருப்பி 306 அடிச்சாரு, ஒரு சரியான கேமியோ, 6 பால் 14 ரன். ஸோ சமீர் ரிஸ்வி அவரோட அரைவேலை காமிச்சிட்டாரு. ஹோப்ஃபுல்லி இன்னும் போக போக அவருக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த இன்னிங்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிஎஸ்கேக்கு 206 ரன்ஸ் அடிக்க ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் குஜராத் டைட்டன்ஸோட போலிங் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாய் கிஷோர் பியூட்டிஃபுல்லாக போட்டார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு வெறும் 3 ஓவர் தான் சுப்மன் கில் கொடுத்தாரு. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். சாய் கிஷோர் தான் நம்பர் 1 bowler அந்த டீமில் ஸ்பின்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. எஸ் ரஷீத் கான் ஒரு பக்கம் இருக்கார், அவர் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி. வேறஸ் சாய் கிஷோர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னும் போது உங்களுக்கு இன்னுமே அதிகமாக கண்ட்ரோல் இருக்கும். ரஷீத் கான் விக்கெட்ஸுக்கு போவார், அவர் டோட்டலாக டிஃப்ரெண்ட். இன்டர்நேஷனல் லெவலில் அவர் பெரிய ஃபிகர். பட் சாய் கிஷோர் லோக்கல் கண்டிஷன்ஸ் நல்லா தெரியும், அவருக்கு 4 ஓவர் கொடுக்காதது எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய பிளண்டர் ஃப்ரம் சுப்மன் கில். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் அப்பப்போ நல்லா போட்டார், மோஹித் அப்பப்போ நல்லா போட்டார். பட் செம்ம காட்டிட்டாங்க சிஎஸ்கே, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓமர் சாய் அந்த ஃபஸ்ட் விக்கெட் மட்டும் இன்கேஸ் எடுத்திருந்தாருன்னா மேபி இன்னொரு 1 or 2 எடுத்திருப்பாரு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு எக்கனாமிக்கலாக போட்டது வந்து பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் மட்டும்தான். அண்ட் சேசிங்கில் ஆப்வியஸ்லி பவர் பிளே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த மாதிரி ஒரு டார்கெட் 200 மேலே அடிக்கணும்னா பவர் பிளே ரொம்ப ரொம்ப க்ரூஷுவல். பட் சரியான ஸ்டார்ட் கிடைக்கல. இனிஷியலாக கொஞ்சம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது சுப்மன் கில்லும் சாஹா ஜென்ரலாக சிஎஸ்கேவோட பயங்கரமான ரெக்கார்டு வச்சிருக்காரு. பட் சுப்மன் கில் ஒரு புவரான ஷாட். அவர் ஏன் வந்து இந்த மாதிரி ஷார்ட் செலெக்ஷன் தப்பாக ஆடி அவுட் ஆகிறாருன்னு புரியலைங்க. ஏன்னா நல்ல டேலண்ட்டு, எப்படி ஒரு ருத்துராஜ் கைக்வாட் ஒரு இன்னிங்ஸை பில்ட் பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு நார்மலாக பில்ட் பண்ணாலே ஆக்சுவலாக ஃபினிஷிங்கில் தாறுமாறாக அடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர். பட் ஒரு தப்பான ஷாட்ஸ் விளையாடி அவுட் ஆகிடுறாரு, அது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். இந்த ஸ்கோருக்கு அவர் டெஃபினட்டாக நின்றுக்கணும். அண்ட் சாஹாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் ஷாட் ஆடுவார், ஹெல்மெட்டில் அடி வாங்குவார், அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஃபியூ பால்ஸ்லேயே அவுட் ஆகிடுவார், கேட்ச் கொடுத்துட்டு ஃபைன் லெக்கில். அப்போவே அண்டர் ப்ரெஷர். எஸ் விஜய் சங்கர் வந்து ஒரு 6 அடிச்சார், ரொம்ப பாசிட்டிவாக இருந்தார். பட் டேரல் மிச்சலுக்கு ஒரு ஓவர் கொடுத்தார் ருத்துராஜ் கைக்வாட், விச் வாஸ் மாஸ்டர் ஸ்ட்ரோக். அந்த டைம் எஜ்ஜி வாங்கி தலை தோனி ஒரு சரியான டைவ் கேட்ச். ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளே கிட்டே 3 விக்கெட் விட்டாங்க. என்ன தான் வந்து நீங்கள் 60 odd runs அடித்தாலும் 3 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணது ஒரு மிகப்பெரிய செட்பேக் ஆயிடுச்சு ஆக்சுவலி டிடிக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் 1 downல இறங்கி அவர் ஒரு இன்னிங்ஸை பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. டேவிட் மில்லரும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் விளையாடிட்டு இருந்தார். ஏன்னா ஆல்ரெடி 3 விக்கெட் போயிடுச்சு. ஸோ டேவிட் மில்லர் அடிக்கலான்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா மிட் விக்கெட்டில் ஒரு தாறுமாறான ஒரு கேட்ச் ஃப்ரம் அஜிங்கர் ரஹானே, சரியான கேட்ச்சு. ஸோ அதுதான் டிஃபைனிங் மூமெண்ட்டாக அமைஞ்சது. மில்லர் விக்கெட் எடுத்துட்டாலே ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அப்போவே 80% வின்னுன்றது கிளியராக தெரிஞ்சுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ் தாங்க. 2 பிளேயர் வச்சுருக்காங்க இந்த வாட்டி. சிஎஸ்கேவோட 11 இருக்குது பாருங்கள். நம்ம ஜென்ரலாக அவங்க வின்னிங் காம்பினேஷனை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பட் இந்த மேட்ச்சில் ரொம்ப கிளவராக 3 ஃபாரினர் விளாட்னாங்க. 1 ரச்சின் ரவீந்திரா, 2 டேரல் மிச்சல், 3 முஸ்தபிசூர் ரஹ்மான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தீக்ஷனா அந்த மேட்ச்சில் விளையாடலை. ஸோ அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இம்பேக்ட் சப்பா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இம்பேக்ட் சப்பா வந்து பார்த்தீங்கன்னா பத்திரானா வந்தார். ஸோ 2 பிளேயரும் பத்திரானா ப்ளஸ் முஸ்தபிசூர் வச்சு விளாட்னாங்க. ஸோ டெத் பவுலிங்கில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணுன்ற கரெக்டான முடிவு எடுத்திருக்காங்க சிஎஸ்கே, அதுவும் இவ்வளோ ஏர்லியராக. ஸோ அதை நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செம ஸ்ட்ராட்டஜிக்கலாக இறங்கியிருக்காங்கன்றது கிளியராக தெரியுது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுகள் ஃபார் தி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து டெத் பவுலிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் துஷார் தேஷ்பாண்டேயோட கம்பேக் 4 overs போட்டு 21 runs 2 wickets வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி தீபக் சஹர் ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாஹா சுப்மன் கில்லை கைட்டினாரோ அதே மாதிரி துஷார் தேஷ்பாண்டே முக்கியமான மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் லைக் டேவிட் மில்லர், ஓமர் சாய் விக்கெட்ஸ் எடுத்தார். லாஸ்ட்டாக பத்திரானா நல்லா வந்து போட்டார், முஸ்தபிசூர் நல்லா வந்து போட்டார். ஜடேஜாவும் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக தான் இருந்தார், அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஸோ இட் வாஸ் அ கம்ப்ளீட் டீம் எஃபர்ட் தான் சொல்ல முடியும். அண்ட் எஸ் சிஎஸ்கே வில் பி ரியலி ஹாப்பி வித் திஸ் பர்ஃபார்மன்ஸ். அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஜிடி வந்து கேமுக்குள்ளேயே வர முடியல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு விஷயம். அண்ட் பார்க்கலாம் போக போக பிளேயிங் லெவன் என்ன சிஎஸ்கே கண்டினியூ பண்ணுவாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் போகணும். மேபி ட்ரையாக இருந்தால் தே மைட் கோ ஃபார் ஸ்பின்னர்ஸ்.
இல்லைனா இந்த காம்பினேஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஏதாவது ஒரு மேட்ச்சில் கண்டிப்பாக தோனி விளையாடுறதும் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். பட் ஜிடி டெஃபினட் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. மும்பையோட மேட்ச்சை வின் பண்ணி ரொம்ப ஹை லெவலில் வந்திருப்பாங்க. பட் இந்த மேட்ச் ரிசல்ட்டை நினச்சி ஐ திங்க் தே வில் பி ரியலி டிசப்பாயிண்டட். ஸோ ஒன்ஸ் அகைன் சுப்மன் கில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். இதுலேருந்து எப்படி வெளியில் வருவாருன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் டாப் ஆஃப் த டேபிள் 2 மேட்சுமே வின் பண்ணி நல்ல ரன் ரேட்டில் வச்சுருக்காங்க. 1.92க்கு மேலே இருக்குது ரன் ரேட். ஸோ அதுவும் பாசிட்டிவ் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி சிஎஸ்கே ஆர் சிட்டிங் பிரிட்டி இந்த டாப் தான் சொல்ல முடியும். ஸோ குட் டே ஃபார் தெம். ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.